உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, என்னாச்சு? பாத்துமா? தேங்க்ஸ். இதுக்கே சக்கன எப்படி? ஓ யூ அட போடா. வாங்க. அம்மா, இப்ப விளக்கு என்ன பண்ணணும்? விளக்க பிள்ளையார் கிட்ட வச்சிரு ரேவதி. சரிம்மா. பிள்ளையாரப்பா, எப்படியாச்சும் கார்த்திக்கு ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். அக்கா, இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள். சரி, மண்டபத்திலேயே உங்க எல்லாருக்குமே ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுங்க. ரோஹிணி, ரேவதியை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. மாயா, மகேஷ், உங்க ரூம் மேல இருக்கு, நீங்க போங்க. சாமுண்டீஸ்வரி, நீ நீ நான் உன் மனசாட்சி தான், பயந்துராத. நீ எதுக்கு வந்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்த. என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு சாமுண்டீஸ்வரி. நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன், நான் என்ன பண்ண? உன்னை சுத்தி இருக்கிறவங்க சின்னதா தப்பு செஞ்சா கூட நீ கடுமையா தண்டிக்கிறவ இல்லையா? ஆமா, ஆனா அப்படிப்பட்ட நீ உன் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சும் ஏன் அவனை மனமேட வரைக்கும் விட்டு வச்சிருக்க? ஒண்ணு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கணும், இல்லனா நீ வச்சிருக்கிற துப்பாக்கியால அவன் கதையை முடிச்சிருக்கணும். அததானே நீ செய்வ. ஆனா இப்போ அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எனக்கு அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே அவங்கள கொன்னு போடணும் தான் நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சா அந்த பரமேஸ்வரி தாம் பேரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க பாப்பா. அப்படியா? ஆமா, ரேவதியும் கூட 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அந்த கிழவியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு சொல்லுவா. மகேஷோட கல்யாணம் நிச்சயம் ஆகலைனா முன்ன பின்ன பாக்காத அந்த பேரனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு சொன்னா. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? அப்போ இதுக்காக தான் அந்த மாயாவையும் மகேஷையும் பொறுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஒரு பக்கம் அந்த மகேஷ் மாயாவை நான் பழி வாங்கணும், இன்னொரு பக்கம் அந்த கிழவியோட பேரை என் வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது. அந்த கிழவிக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன் வீட்டுக்கு ஏன் பேரன்தான் மருமகனா வருவான்னு ஏன் முன்னாடியே சவால் விடுவா? அந்த சவால்ல நான் தான் ஜெயிக்கணுமே ஒழிய அந்த கிழவி ஜெயிக்க கூடாது. சோ இப்படி நிறைய காரணங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லு. ஆமா, இந்த சாமுண்டீஸ்வரி யார்கிட்டையும் தோத்ததா சரித்திரமே இல்லை.
ம், அதெல்லாம் சரி. உன் பொண்ணுக்கு அந்த மகேஷ் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்துட்ட. அப்போ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் வீட்டு டிரைவர் ராஜா தான். ஓ, முடிவே பண்ணிட்டியா? ஆமா, ராஜா தான் என் பொண்ணுக்கு ஏத்தவன். அதோட எனக்கு அடக்கமானவன். என்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அதோட என் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறவன். இப்படி எல்லா வகையிலயும் என் குடும்பத்துக்கு ஏத்தவனா இருக்கான். அதனாலதான் நான் அவனை என் மாப்பிளைய செலக்ட் பண்ண. நீ செலக்ட் பண்ணா போதுமா? இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கணும். அதோட அந்த டிரைவரும் ஒத்துக்கணுமே. அவங்க சம்மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம நீ ஏன் எப்படி முடிவெடுத்த? டிரைவர் ராஜாவை நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவேன். என் பொண்ணுதான் கொஞ்சம் அடம் பிடிப்பா. அவளை சம்மதிக்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என் டிரைவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான். என் பொண்ணு கழுத்துல அவன் தான் தாலி கட்டுவான். அதுல நான் உறுதியா இருக்கேன். சரி சாமுண்டீஸ்வரி, 2 பேருக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வை. நல்லா இருக்கட்டும். வரட்டுமா? வாங்க. எங்க எனக்கு அந்த டிரைவர் மாப்பிள்ளை துணையா இருக்கிறது சுத்தமா பிடிக்கலங்க. வெளியே ஆரத்தி எடுக்கும்போது பாத்தீங்கல்ல, அவன் தான் ரேவதி கூட மாப்பிள்ளை மாதிரி நிக்கிறான். அதை பார்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கும் தான் அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குதே. என் அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு அநியாயத்துக்கு முட்டு கொடுக்கறான். மேடம், அவன் நம்மளை விட்டு தள்ளி இருந்தாலே சிக்கல் பண்ணுவான். அப்படி இருக்கல மாப்பிள்ளை தோழனா மகேஷ் பக்கத்திலே இருந்தா அது ரொம்ப டேஞ்சர் மேடம். ஆமாங்க, அவனை சாதாரணமா பார்த்தாலே கை காலம் உதறும். இதுல அவன் பக்கத்துலயே நிக்கணும்னா, ஐயோ, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. ஆமாங்க, தொணமா அப்படியே அவன் இருக்க வேண்டாம். எங்க 2 பேருக்குமே சுத்தமா அது பிடிக்கல. நீங்க உங்க அக்கா கிட்ட எடுத்து சொல்லி அவனை வேண்டான்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் முடியாது மாயா. அவன் விஷயத்துல என் அக்கா நான் சொல்றத சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் அந்த அளவுக்கு அக்கா மனசுல இடம் பிடிச்சு வச்சிருக்கான். அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயமா தான் இருக்கு. எங்க இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு பதட்டமாவும் இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் கொஞ்சம் கவனமா கடந்துட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இத பார் மகேஷ், சொல்லுங்க. நீ நம்ம காரியம் முடியற வரைக்கும் அந்த டிரைவர் என்ன சொன்னாலும் நீ அமைதியா இரு. அவன் எங்க கூப்பிட்டாலும் போகாத, புரியுதா? சரிங்க மேடம். அதோட அந்த லூசு மயில் வாகனம் கூப்பிட்டாலும் எங்கேயும் போயிடாத. அவனும் டேஞ்சரான ஆளுதான். சரிங்க மேடம், நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இருக்காரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.